ஒரு ஹெல்தியான நட்ஸ் பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். நான் இதுக்கு வந்து டேட்ஸில் வந்து சீடெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பேனில் வந்து வெள்ளை எள்ளை மட்டும் முதல்ல ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, கடைசியாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை கிரேப்ஸை வறுக்க தேவையில்ல, டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுட்டு திருப்பி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்க டேட்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். அடுப்பை சிம்ல வச்சு தான் இதை வந்து செய்யணும். பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா வேணுங்கிற ஷேப்புக்கு நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு பட்டர் ஷீட்டில் எள்ளு நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத இது மேலே போட்டு ரோல் பண்ணிங்கன்னா மேலே அப்படியே இது ஒட்டிக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேட்ஸில் ஸ்வீட்னஸ் பத்தாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும்.